Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode must watch thriller movie review segmentல இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம்னு கேட்டிங்கன்னா சிஸ்டர் மிட்நைட் 2024ல ரிலீஸ் ஆன பாலிவுட் டார்க் காமெடி த்ரில்லர் மூவி. ராதிகா ஆப்டே தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. 18+ ட்ராமா தான் ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவார்ட் வின் பண்ண ஒரு தரமான மூவிங்கிறதுல நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் விருப்பமே இல்லாம ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மும்பைல ஸ்லம்ல வந்து வாழ்ந்து கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கையில மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள போய் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல விருப்பமே இல்லாத ஒருத்தனை கட்டிக்கிட்டதுனால பயங்கரமா கஷ்டப்பட்டு டிஸ்கஸ்டிங்கான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சமையலே ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கன்றாவியா கொடூரமா பண்றானா, அவ வாழ்க்கையில அவ எந்த அளவுக்கு ட்ராமடைஸ் பண்றா, அவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, புருஷனும் அவளும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்களா, அதுக்கப்புறம் அவரோட புருஷனுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, நம்ம கதையோட ஹீரோயின் என்ன சம்பவம் பண்ணாங்க, மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய கலாட்டா என்னங்கிறத காமெடி டிராமா த்ரில்லர் மூவியா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கர ராவாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் ஸ்லோ பர்ன் டிராமா தான். டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல போட்டு ஜவ்வா இழுத்துருப்பாங்க. லைஃப் ஜேர்னில ஒரு பொண்ணு எவ்வளோ கோ த்ரூ பண்றா, எவ்வளோ கஷ்டப்படுறா, அதுவும் மும்பை மாதிரி இருக்கக்கூடிய சிட்டியில ஸ்லம்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறத ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனல் டிராமா ஸ்டைல தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பெங்காலி மூவிஸ் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ராதிகா ஆப்டே அந்த அளவுக்கு டெடிகேட்டடான பெர்ஃபார்மன்ஸை சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. ஸ்டோரியை பொறுத்துக்குள்ள ஹார்ட் ஹிட்டிங்கான டிராமா ஸ்டோரி ஸ்டைல தான் பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. படத்துல டார்க் காமெடி மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நீட்டா இருந்துச்சு. படத்துல நிறைய ஸ்டீரியோ டைப் விஷயத்தை எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பேவை இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா காட்டணுங்கிறதுக்காக சின்ன சின்ன கிரியேச்சருக்கு நம்ம கதையோட ஹீரோயின் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே ரிவெஞ்சா மாறுறதை தாண்டி அதை மெட்டாஃபரா யூஸ் பண்ணி அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, மாறுறாங்கிற கேரக்டரைசேஷனை அழகா போர்ட்ரேட் பண்ணவும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா படம் பயங்கர நீட்டா இருந்துச்சு. கலர்ஃபுல்லாவும் டெடிகேட்டடாவும் எஃபோர்ட் போட்டு சினிமோகிராஃபில ஃப்ரேம்ஸை பக்காவா கவர் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நீட்டா இருந்துச்சு. படத்துல ஒரு சில சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல பாலிவுட் த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓவர்சீஸ்ல அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. இந்தியாவில் YTSல டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த சிஸ்டர் மிட்நைட் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த மூவி எல்லாருக்குமான மூவி கிடையாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைட் மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா, டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.